Hi, hello everyone. வணக்கம். நான் உங்க தீபன் from Amirtha Institute. ஆக்சுவலா இந்த வீடியோல நம்ம தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதை பத்தி பார்க்க போறோம். ஸோ கவர்மெண்ட் கோட்டா as well as மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுத்துக்குமான ரேங்க் லிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ரேங்க் கிடைக்கும். ஒன்று ஸ்டேட் ரேங்க், இன்னொன்று கம்யூனிட்டி ரேங்க்னு. ஸோ இது ரெண்டுமே முக்கியம். இன்னொன்று மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள ஒரே ஒரு ரேங்க் தான் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அங்கே மைனாரிட்டி நான் மைனாரிட்டி அப்படிங்கிறது தான் அதில் வித்தியாசம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020ல் இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்ததும் நம்ம ஆக்சுவல் வந்திருக்கிறதும் எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அப்புறம் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜுக்கு ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்க்கு என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டானா என்ன மார்க்ஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிளியர் பிக்சர் வந்து இந்த வீடியோவில் கொடுக்க போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் டு சி அவர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, கூடவே இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை மறக்காம ப்ரெஸ் பண்ணீங்க. ஆக்சுவலாக நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஸ்டேட் ரேங்க் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காலேஜும் லாஸ்ட் இயர் வந்து 26 மெடிக்கல் காலேஜஸ்லையும் என்னென்ன கட் ஆஃப் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்னென்ன ரேங்க்ல வந்து சீட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ பி கனெக்டட் வித் அஸ், சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஆஸ் வெல் அஸ் ஜாயின் பை கிளிக்கிங் த பெல் ஐக்கான். இப்போ நம்ம இந்த எக்ஸாக்ட் பிக்சரை பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் வந்து 700+ அப்படிங்கிறது யாருமே கிடையாது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்து இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு இப்போ நீங்கள் எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்காக கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கவங்க 3 பேர். இப்போ 650 to 699 வந்து லாஸ்ட் இயர் வந்து 12 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 169. ஆக்சுவலாக திஸ் இஸ் ஆக்சுவல். இது வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியா வந்து 198 கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 600 to 649ல் 123 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் இருந்தாங்க. இப்போ அப்படியே நீங்கள் பாருங்கள் 820. நான் நம்மளோட யூடியூப்பில் நான் வந்து கம்யூனிட்டி பேஜில் ஒரு போல் கண்டக்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக அந்த போலில் நான் பார்க்கும் போதே 600+ வந்து கிரேட்டர் இன்க்ரீஸ் இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சிச்சு. போன வருஷம் எத்தனை இருந்துச்சோ அதோட 4-5 மடங்கு கூட இருந்துச்சு. அப்பயே நான் சொன்னேன் 800+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிச்சயமாக இந்த தடவை 600+ வந்து மார்க்கை வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். தட் அப்போ நான் பார்த்தப்ப கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது என்ன கோட்டாலையா கோச்சிங் கொடுக்குறாங்க, இந்த மாதிரி ஜம்ப் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எஸ், இப்போ வந்து அது மாதிரியான ஒரு ஜம்ப் இருக்குது. ஸோ 992 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எபோவ் 600 இந்த வருஷம். அதே ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் 135 ஸ்டூடெண்ட்ஸ் தான். அண்ட் 550 to 599, தட் இஸ் 550லேருந்து 600க்குள்ள எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயரில் 364 ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இந்த வருஷம் 1671 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 1600 இருக்கு இல்லையா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். நான் இந்த போல் கண்டக்ட் பண்ணும் போது இதை நான் அப்சர்வ் பண்ணேன். இந்த 550 to 600 as well as 500 to 550ங்கிற நம்பர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, பர்சன்டேஜ் வைஸாக சொல்கிறேன். அண்ட் பார்த்தீங்கன்னா 830 மெம்பர்ஸ் வந்து லாஸ்ட் இயர் 500 to 550ல் எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் 2519. பாருங்கள், டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் 2543 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாக்டாக ஒரு 96 to 98% வந்து நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியா கொடுத்த அந்த இது வந்து கோரிலேட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. அண்ட் ஹியர் 450 to 499ல் லாஸ்ட் இயர் 1647 ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இந்த இடத்துல ரொம்பவே முக்கியமாக நம்ம நோட் பண்ணணும். இந்த 474 அதில் தான் வந்து லாஸ்ட் இயர் கவர்மெண்ட் காலேஜினுடைய கட் ஆஃப் இருந்துச்சு பிசிஏ பொறுத்த வரைக்கும். அதே நீங்கள் வந்து ஓசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 525ஓட நின்றுச்சு. ஆக்சுவலாக இந்த பிசிக்கு பொறுத்த வரைக்கும் இந்த 474 இந்த ஏரியாவில் தான் வந்து ஸ்டாப் ஆனிச்சு. ஸோ பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிங்கன்னா இப்போ இந்த 450 to 499ங்கிறது வந்து அப்படியே என்ன ஆக போகுதுன்னா 550 to 599 இருக்குல்ல, அதில் 550+ அப்படிங்கிறதுல நிற்க போகுது. ஒரு 2 ஸ்டெப் வந்து மேலே வந்து இந்த வருஷம் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லாஸ்ட் இயர் வந்து 450 to 499 இருந்தது. அவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள் 400 to 450 அதில் வந்து 2600 ஸ்டூடெண்ட்ஸு. இந்த வருஷம் 3065 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஹியர்
350 to 399, 3000, இங்க 3000, 2745. ஸோ 300 to 350 பொறுத்த வரைக்கும் 4958, இங்க வந்து 2415. அப்பனா என்ன குறைஞ்சிட்டாங்களா சார் அப்படின்னா குறையல. அவங்களுக்கு தெரியும் நம்ம 300 350 தான் எடுத்திருக்கோம், நம்மளுக்கு இந்த தடவை சீட் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் போடல. ஸோ மீதி பேர்லாம் வந்து அப்ளிகேஷன் போடல. ஆக்சுவலாக வந்து 5000 கேண்டிடேட்ஸ் வந்து எபவ் 300 அண்ட் 350 அண்ட் எபவ் வந்து 4300 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஓரளவுக்கு ரேங்க் அனலைசிஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் எத்தனை நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இனிமேலுக்கு நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ் ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் கோட்டாவுடைய கட் ஆஃப் வந்து பார்ப்போம். ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு டென்டேட்டிவாக நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒவ்வொரு ரேங்காக எடுத்து நம்ம வரிசைப்படுத்திடலாம். இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ்லேருந்து எத்தனை சீட்ஸ் வந்து நமக்கு திருப்பி ரிட்டர்ன் ஆக போகுது, ஆஸ் வெல் அஸ் இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ்னு 7.5% நம்ம கொடுத்துருவோம். ஆக்சுவலாக அதில் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கிற சீட்ஸ்லாம் எல்லாரும் ஃபில் பண்ணிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் கவர்மெண்ட் கோட்டான்னு சொல்கிறோம்ல, ப்ரைவேட் காலேஜில் வரக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸில் இருக்கக்கூடிய சீட்ஸ், அந்த சீட்ஸை வந்து எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸால் அவ்வளோ தூரத்துக்கு மணியை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. பெர் இயர் வந்து 6 lakhs. ஸோ அந்த சீட்ஸ்லாம் வந்து என்ன ஆகும்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகி அந்த ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய அதர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ அந்த செல்ஃப் ஃபைனான்சிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் வந்து அந்த கவர்மெண்ட் பசங்கள்டேருந்து இது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ அப்படிங்கிறதும் ஆல் இந்தியா கோட்டாலேருந்து வரக்கூடிய சீட்ஸும் பிளே ரோல் இந்த கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும். இப்போதைக்கு நம்ம இருக்கிற சீட்ஸில் என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து 596லேருந்து 602 இதுதான் வந்து கட் ஆஃப் வர்றதுக்கு இந்த ரேஞ்சில் வரும். அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் கோட்டா வந்துச்சுன்னா 565லேருந்து 570. பிசியை பொறுத்த வரைக்கும் 556 அதுலேருந்து 562 வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜுக்கும், கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்துச்சுன்னா 526லேருந்து 530 வரைக்கும் வாய்ப்பு இருக்கு. அண்ட் பிசி முஸ்லீம்ஸாக இருக்கும் பட்சத்தில் 539லேருந்து 542 அந்த ஸ்கோருக்கும், அதே வந்து கவர்மெண்ட் கோட்டாவாக இருந்தால் 509லேருந்து 515க்குமே கிடைக்கும். அண்ட் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 524 to 529 வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். 495 500 தான் இருக்குது அப்படின்னா யூ கேன் எக்ஸ்பெக்ட் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 440 to 445 வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். அண்ட் கவர்மெண்ட் கோட்டா வேணும்னா நீங்கள் 410க்கு மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் பார்த்தது வந்து கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸை வந்து நீங்கள் பார்த்துட்டீங்க. அஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் காலேஜில் இருக்கக்கூடிய கட் ஆஃப் என்ன வரும் அப்படிங்கிறத ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியோட நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி இருக்குது சினாரியோ அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் 2019க்கும் 18-20க்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளிகேஷன் போட்டதை பொறுத்த வரைக்கும் கிரேட்டர் இன்க்ரீஸ் இருக்கா அப்படின்னா இல்லை. பாருங்க, நீங்கள் எபோவ் 650 வந்து லாஸ்ட் இயர் போட்டது வந்து 73 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் 86 பேர். ஆக்சுவலாக இந்த அங்கே நீங்கள் பார்த்தபோது ரொம்ப கிரேட்டர் இன்க்ரீஸ் இருந்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. 364னா இங்கே 1671. ஆனால் இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் என்லார்ஜ்டு டிஃபரன்ஸ் வந்து அந்த மாதிரி இல்லை. அதனால மேனேஜ்மெண்ட் கோட்டாவை பொறுத்த வரைக்கும் மைனாரிட்டி நான் மைனாரிட்டின்னு பிரிக்கும் போது அவங்கவுங்களுக்கான சீட்ஸை நம்ம லாஸ்ட் இயருக்கு டேலி பண்ணும் போது அந்த லாஸ்ட் இயரோட கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் போதும். ஆக்சுவலாக இப்போ 350 அரவுண்டு எடுத்திருக்காங்க, இல்லை 400 அந்த ரேஞ்சில் எடுத்திருந்தாலும் வாய்ப்பு இருக்கிறதுக்கான சூழ்நிலை பார்க்க முடியுது. ஆக்சுவலாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ வந்து 400 அண்ட் 350 அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க டீம்டு யூனிவர்சிட்டி போகலாமா, அல்லது வந்து இங்கே வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சீட் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. நீங்கள் இப்போதைக்கே வந்து சம் சார்ஜஸ் வந்து கட்டி புக் பண்ணுறது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். நீங்கள் வந்து இந்த 350 to 400 வந்து மேனேஜ்மெண்ட்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இந்த வருஷம் பாருங்கள், நீங்கள் 86 அப்படி இருந்துச்சு, இங்கே 73 லாஸ்ட் இயர்னா இந்த தடவை 86 தான். அண்ட் 486 வந்து எபோவ் 600 இந்த வருஷம். போன வருஷம் வந்து 306, ஸோ 180. அடுத்தது 550 வந்து 1282,
அதாவது 1282. இங்க வந்து 780 லாஸ்ட் இயர் வந்து ரேங்க் நம்ம கொடுத்திருந்தது. above 500 அப்படிங்கிறது 2543 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இங்க வந்து நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இங்க 1698 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா போன தடவை அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. அண்ட் 450க்கு எபோவ்னா 4087. ஸோ அந்த ரேஞ்ச் வந்து இருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து 3050, கிட்டத்தட்ட 1000 நம்பர்ஸ் வந்து இந்த வருஷம் 450க்கு மேல கூட மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு அப்ளை பண்ணவங்க. ஸோ எபோவ் 400னா 5793. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து 5121 2019ல. எபோவ் 350 அப்படிங்கும் போது 7950. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 7471. ஸோ இதை வச்சு என்ன உங்களுக்கு ஐடியா கிடைக்குதுன்னா, கட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு வந்து ஸ்டீப் இன்க்ரீஸ் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் இருக்கும் டெஃபினட்டா. அந்த மாதிரி கவர்மெண்ட் கோட்டா அளவுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டால ஸ்டீப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்காது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ அப்போ அந்த 400 350 to 400 அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து சாய்ஸை வந்து அவங்க கரெக்ட் பண்ணணும். டீம்டு யூனிவர்சிட்டியா அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா வாங்குறது. அண்ட் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னா ஆஸ் வெல் அஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ் அதுக்கான ரேங்க் என்னென்ன ரேங்க்குக்கு எந்தெந்த காலேஜில் லாஸ்ட் இயர் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸாக சீரீஸாக போட போகிறோம். ஸோ பி கனெக்டட் வித் அஸ். See you next video. Thank you.